சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தமிழகத்தில் பெரும் முயற்சியில் உருவாக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மூன்றாவது பெரிய சக்தியாக 75 லட்சம் வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டில் ஒரு கவனத்தை குவித்த ஒரு அணியாக இருந்தது. அதில் தேர்தலுக்கு பிறகு போதிய ஒருங்கிணைப்பு இல்லாத நிலையில் மதிமுக கொள்கை கருத்து வேறுபாடுகள் விமர்சனங்களை முன்வைத்து வெளியேறியது. இன்றைக்கு இன்னொரு பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி வெளியேறப் போகிறதோ என்கிற கேள்வியை விமர்சனத்தை எழுப்பியிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தொடர்ச்சியாக மத்திய அரசை விமர்சித்து வருகிறார். அந்த விமர்சனங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பல்வேறு தருணங்களில் மாநில அளவிலான தலைவர்களால் பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது பாமக தலைமையில் ஒரு அணி பாமக தன்னுடைய முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்கும் என பாமக தரப்பில் சொல்ல சென்னைக்கு வந்த பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான ஒரு கூட்டணி அதன் வேட்பாளர் முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என சொல்லியிருப்பது ஒரு பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. அதாவது ஒரு உரையில் 2 கத்திகள் இருக்க முடியுமா என்கிற கேள்வி இதன் மூலம் எழுகிறது. பாமக விலகினாலும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார். இது இந்த கூட்டணியில் விரிசல் முற்றுவதை காட்டுகிறதா இல்லையா? அவர் பேசிய பேச்சு என்பது சமாளிப்பா சரியான வாதமா? விவாதிக்கலாம். நம்மோடு அரசியல் விமர்சகர் பேராசிரியர் ரவீந்திரன் துரைசாமி, பாமகவின் வழக்கறிஞர் திரு கே பாலு, பாரதிய ஜனதா கட்சியின் திரு கே டி ராகவன், பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு கஜேந்திரன். வணக்கம். பாலு, உங்க கட்சி தொடர்ச்சியாக விமர்சனத்தை முன்வைத்து வருவது எல்லோருக்கும் தெரியும். நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறோம் என்று சொல்லி அந்த கூட்டணியை தொடர்ந்து விமர்சித்து வந்தீங்க. இப்போது உங்க கட்சி விலகினாலும் பரவாயில்ல, அதனால பாதிப்பு இல்லைன்னு பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றார். சுப்பிரமணியன் சுவாமி சொன்னபோது நீங்க இருந்தா இருங்க, இல்லாட்டினா யூ வில் பி டம்ப்ட் அப்படின்னு சொன்னப்போ நீங்க அதை அவர் கருத்தை நாங்கள் பொருட்படுத்தல, தமிழிசை கருத்தா எங்களுக்கு முக்கியம், மாநில தலைவர்கள் நாங்கள் இருக்கிறத விரும்புறாங்கன்னு சொன்னீங்க. இப்போ இந்த கூட்டணியை உருவாக்க பாடுபட்ட பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கிற கருத்து விலகினாலும் பாதிப்பில்லை என்பது, அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் தற்பொழுது இருக்கக்கூடிய கூட்டணியிலிருந்து நாங்கள் விலகுவதாகவோ அல்லது கூட்டணி குறித்து நாங்கள் முடிவெடுத்து விட்டதாகவோ இதுவரையில் எந்த விதமான அறிக்கையவோ அல்லது தீர்மானங்களையோ எங்கள் கட்சியின் சார்பில் இதுவரையில் நாங்கள் உருவாக்கவில்லை. தொடர்ந்து எந்த பிரச்சனைக்காக நாங்கள் ஊடகவியலாளர்களை சந்திக்கிறோமோ அதற்கு முக்கியத்துவம் அளிக்காமல் இறுதியாக கடைசியாக கேட்கக்கூடிய ஒரு சில கேள்விகளுக்கு மையப்படுத்தி அதை பிரதானப்படுத்தி ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் செய்தியாகுவது என்பது சமீப காலத்தில் அதிகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சொல்லாத செய்தியை போடுறாங்களா, சொன்ன செய்தியை போடுறாங்களா? நேற்றைய செய்தியாளர்கள் சந்திப்பை பொறுத்தவரையில் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் ஊழல் தலைவிரித்தாடுகிறது, ஒவ்வொரு துறைவாரியாக ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது என்று மருத்துவர் ஐயா அது தொடர்பாக பல்வேறு அறிக்கைகளை வெளியிடுறார். அந்த பட்டியலும் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது, அந்த கருத்து வந்திருக்கிறது. ஆனால் கூட்டணி தொடர்பாக நீங்க உங்கள்கிட்ட கேட்கிற கேள்விக்கு பாமக தலைமையிலான கூட்டணி அமையுமா அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்கல. நீங்க உங்க பொதுக்குழுவை கூட்டி பாமக தலைமையில கூட்டணின்னு அறிவிக்கிறீங்க. அது தொடர்ச்சியாக அது அரசியல்ல பல்வேறு விமர்சனத்தை கொண்டு வரப்போ அது தொடர்பாக பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்கக்கூடாதுன்னு சொல்றீங்களா? கேட்கக்கூடாது என்றோ இது போன்ற விவாதம் வைக்கக்கூடாது என்பதோ எனது கருத்து அல்ல. ஆனால் அதை தாண்டி நேற்றைய தினம் மிகப்பெரிய அளவில் ஒரு பத்திரிகையாளர்களை சந்தித்து சொன்ன செய்தி தொடர்பாக இன்றைக்கு விவாதித்தோம் என்று சொன்னால் அது ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும். ஆனால் அதே வேளையில் ஒரு பாசிங் ஒப்பீனியன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சொல்லக்கூடிய ஒரு செய்திகளை மையப்படுத்தி கொண்டு இன்றைக்கு நாம் விவாதிக்கிறோம் என்று சொன்னால் உள்ளபடியே பொதுக்குழுவிலோ அல்லது நான் முன்பு சொன்னதை போன்று ஒரு அறிக்கையின் மூலமாகவோ இந்த கருத்துக்கள் வெளிப்பட்டது என்று சொன்னால் நிச்சயமாக நாம் விவாதிக்க வேண்டியதுதான். ஆனால் நீங்கள் இந்த கட்சியினுடைய பொதுக்குழுவை கூட்டி தன்னிச்சையாக பாமக தலைமையில ஒரு அணி அது தேர்தலை சந்திக்கும் முதலமைச்சர் வேட்பாளரை நாங்கள் அறிவிப்போம்னு சொன்னது பத்திரிகையாளர்கள் கேட்டதால சொன்னீங்களா, நீங்க தன்னிச்சையா சொன்னதுனால தான் இந்த அடுத்தடுத்த சர்ச்சைகள் வருது? இன்றைக்கு இந்த விவாதத்தினுடைய தலைப்பை மையமாக வைத்து நீங்கள் துவங்கி இருக்கக்கூடிய செய்தியில நான் சொல்லிடுறேன்.
திரு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கு செய்தித்தாளில் இன்றைக்கு ஊடகவியலாளர்களை சந்தித்து சொன்னபோது அவர் சொல்லுகிறார், கூட்டணி பற்றி பேசுவதற்கு நேரம் இதுவல்ல. எங்கள் கூட்டணியை பொறுத்தவரையில் எந்த கட்சியும் வெளியேறக்கூடாது என்பதுதான் எனது எண்ணம். கூட்டணி என்பது நீண்டகால நன்மை கருதி ஒருவதி பாதையாக இருக்க வேண்டும் என்பது எனது விருப்பம். யார் வெளியேறினாலும் பாஜகவிற்கு பாதிப்பில்லை. இது என்னை பொறுத்தவரையில் அவர் ஒரு நிதானத்தோடு பொறுப்போடு ஒரு கட்சியில் தலைமையேற்றிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அரசியல் தலைவராக அவர் சொன்ன கருத்தாகத்தான் நான் எடுத்துக்கொள்கிறேன். தனிப்பட்ட முறையில் பாட்டாளி மக்கள் கட்சியை மையப்படுத்தியோ அல்லது எங்களுக்கும் அவர்களுக்கும் போட்டி என்பது போன்றோ அவருடைய கருத்து அல்ல. இல்ல, அவர் வந்து யார் அப்படின்ற கேள்வி பாமகவை முன்வைத்துதான் வைக்கப்படுகிறது. பாமக விலகுமா அப்படின்ற கேள்விக்கு தான் யார் வெளியேறினாலும் பாதிப்பில்லை என்ற கருத்தை சொல்றாரு. எனவே நீங்க வந்து கொங்கு நாடு கட்சியோ அல்லது வேறு சில கட்சிகள் கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளோ தேமுதிகவோ வெளியேற போகிறதுன்ற பிரச்சனை இப்ப வரல. தொடர்ந்து விமர்சிப்பது பாமக, தனி அணி அமைப்போம்னு சொல்றது பாமக. அவரிடம் எழுப்பப்பட்ட கேள்வி பாமக. இன்று வரை பாமக வெளியேறுகிறது என்று சொல்லப்பட்ட ஒரு செய்தி இந்த விவாதத்தின் மூலமாக பாமக வெளியேற்றமா என்று சொல்லுகிறது என்று சொன்னால் பாஜக அதை வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்கிறதா என்பதை பாஜகவினுடைய நண்பர் திரு ராகவன் அவர்களிடம் தான் கேட்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் இன்றைக்கும் இந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் மோடி அவர்கள் பிரதமரான போது 5 ஆண்டுகளுக்கு எங்களுடைய ஆதரவு உண்டு என்று சொன்னதில் மாற்று கருத்தல்லை. தேசிய அளவில் எங்களுடைய கூட்டணி என்பது தொடரும். ஆனால் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் நாங்கள் எங்களுடைய தலைமையில் ஒரு அணி உருவாக வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம், எங்களுடைய தொண்டர்களுடைய விருப்பம். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. கூட்டணியில பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு சுருக்கமா சொல்றார். பொன் ராதாகிருஷ்ணன் சொன்ன கருத்துல தவறு இல்லைன்னு பாலு அவர்கள் விளக்கம் சொல்றார். அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? சுப்பிரமணிய சாமி சொன்ன கருத்தோட பின்னாக்கமாக தான் பொன் ராதாகிருஷ்ணன் கொஞ்சம் லேட்டா இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு. பாஜக கூட்டணியை பொறுத்தவரையில் அது ஆல்மோஸ்ட் முடிந்து போன ஒன்று தான். ஆக இவங்க வந்து என்னைக்கு முடிஞ்சு போச்சுன்னு மதிமுக அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி அனௌன்ஸ் பண்ண வேண்டியதுதான் பாக்கி. பாஜக என்ன முடிவு எடுத்தாலும் அவ்வளவு முடிவும் இல்ல. கூட்டணியில இருக்கோம், 5 ஆண்டுக்கு தொடருவோம் சொல்றாரு. 5 ஆண்டுகள் தொடருவோங்கிறது வந்து இவங்களோட ஸ்டாண்டிங் வேற, சிவசேனாவோட ஸ்டாண்டிங் வேற. சிவசேனா வந்து மந்திரி சபையில இருக்குது, 5 ஆண்டு தொடர்புங்கிறது சொல்லலாம். இவங்க வந்து இன்னும் அதை நாங்க முறிச்சிட்டோங்கிறத அனௌன்ஸ் பண்ணாத பட்சத்துல 5 ஆண்டு தொடர்புங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. என்னைக்கு முறிக்கிறாங்களோ அன்னைக்கு எங்க ஆதரவு வாபஸ்ங்கிறத அவங்க சொல்லுவாங்க. அதுதான் அரசியல், எல்லா அரசியல் கட்சிகளும் செய்யக்கூடிய ஒண்ணுதான். இப்போ பாமக பொறுத்தவரை ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, கூட்டணியில இருந்துகிட்டே அதை எதிர்த்து பேசும்போது வந்து என்டிஏ பார்ட்னர் அப்போசஸ் என்டிஏ ஸ்கீம்ங்கிறது வந்து ஆல் இண்டியா அளவில் ஒரு முக்கியத்துவத்தை பெறும். ஆக அதே வேளையில மதிமுக மாதிரி வெளியேறி போய் அதை நீங்க விமர்சிக்கும் போது அதுக்கு அவ்வளவு நியூஸ் கவரேஜும் இம்பார்ட்டன்ஸும் கிடைக்காது. அதுக்காக தான் அது முடிஞ்சு போன கதை. எப்போ அதை ஃபார்மலா அனௌன்ஸ் பண்றாங்கிறதா நாம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது விரைவில் வரக்கூடிய சூழ்நிலையை பாஜக உருவாக்குறாங்க. குறிப்பா சுப்பிரமணிய சாமி வந்து மதிமுக வெளியேறினதும் அடுத்து பாமக தே ஆர் புச்சர்ஸ் ஆஃப் தலித்ங்கிற ஒரு குற்றச்சாட்டை கூட பண்ணாங்க. அதை வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து லைட்டா அதிகம் பேசக்கூடாதுன்னு மோடி சொல்றாரு, அது சுப்பிரமணிய சாமிக்கும் பொருந்தும்னு சொல்லி அதை லைட்டா சமாளிச்சுட்டு விட்டுட்டாப்ல. காரணம் என்னன்னா விலகக்கூடிய டைம் அது இல்லை, அந்த டைமை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது ஒரு கட்டாய கூட்டணி தான் இந்த கூட்டணி. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தேர்தல் நேரத்திலேயே ஒரு விருப்ப ஓய்வு எடுத்தது மாதிரி இந்த கூட்டணிக்கு பிரச்சாரம் செய்யாத நிலையில் இருந்தார். இப்போ தொடர்ச்சியா 6 மாதமாக 7 மாதமாக இந்த ஆட்சியை விமர்சித்து வருகிறார். வெளியேறுவதற்கான தருணத்தை பாமக எதிர்நோக்கி இருக்கிறதுன்னு சொல்றதா ராகவன்? அதாவதுங்க, அது பாமக கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. ஆனால் நான் மரியாதைக்குரிய திரு பாலு அவர்கள் சொன்னது, மத்திய அமைச்சர் மாண்புமிகு பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொன்னாருங்கிறத பற்றி சொன்னார். இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு இப்போ 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி மத்திய அமைச்சரோட நான் தொலைபேசியில் பேசிக்கொண்டு தான் இருந்தேன். இவர் சொன்ன அந்த கருத்து தான் அவர் சொல்றாரு. அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி என்பது ஒரு கூட்டணி உருவாகிறது, அந்த கூட்டணி தொடர்ந்து இருக்கணும் தான் நாங்கள் விரும்புகிறோம். அது எந்த கூட்டணியாக இருந்தாலும் வெளியேற்றுவது என்ற பேச்சுக்கு இடம் இல்லை. அவர்கள் இப்போ மதிமுக வெளியே போனாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது பிஜேபி வெளியேற்றல, அவங்க போனாங்க. ஆனா எல்லா கூட்டணியும் தொடர வேண்டும் என்பது மாத்திரமல்ல, பல பேர் இன்னும் கூட்டணியில் சேர வேண்டும், இந்த கூட்டணி பலப்பட வேண்டும் வெளியேற்றலன்னு சொல்றீங்க. வைகோ அவர்கள் தொடர்ச்சியா பல்வேறு விமர்சனங்கள் முன்வைத்த போது உங்களுடைய அகில இந்திய தலைமையோ பிரதமர் அவர்களோ அவங்க கட்சியுடைய அகில இந்திய தலைவர்களோ அவர்களை அழைத்து பேசவோ என்ன கருத்து வேறுபாடுன்னு பேசுறதுக்கான முயற்சியில ஈடுபடலையே. இங்கே அவர் தன்னுடைய மேடைகளில் மதிமுக தன் கருத்தை விமர்சித்துக் கொண்டிருந்தது, பாஜக தன்னுடைய மேடைகளில் அதற்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தது. அங்க கூட்டணின்னு ஒண்ணு இருந்த மாதிரியே தெரியலையே. ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இப்போ ஒரு கூட்டணி தொடர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளும் முக்கியம்.
இப்போ மரியாதைக்குரிய திரு வைகோ அவர்கள் தான் நினைத்திருந்தா பிரதமர்கிட்ட நேரடியாக அப்பாயின்மெண்ட் வாங்கி பேச முடியும். அவர் பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் கேட்ட உடனே கொடுத்ததை நான் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கிறேன். சென்னை ஏர்போர்ட்ல வரும்பொழுது நானும் பக்கத்துல இருந்த பிரைம் மினிஸ்டர் இருந்தார், கேட்டார், உடனே டெல்லிக்கு வாங்க. அந்த அளவுக்கு அவர்களுக்கு ரிலேஷன்ஷிப் உண்டு. இப்போ பிரைம் மினிஸ்டர்ல வாஜ்பாய் அவர்கள் மீது அவரோட கூட நல்ல தொடர்பு உண்டு, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்து அப்படிப்பட்ட தலைவர் தான் திரு வைகோ அவர்கள். அவர் நினைத்திருந்தால் இந்த மாதிரி முக்கியமான பிரச்சனைக்கு, மக்கள் பிரச்சனைக்காக நாம் இருக்கணும்னு நினைச்சிருந்தா அவர்கிட்ட பிரைம் மினிஸ்டர் பேசினாலே பல விஷயங்கள் தீர்ந்திருக்க முடியும். அவருடைய நோக்கம் அதுவாக இருப்பதாக எனக்கு தெரியல. மக்கள் மத்தியில போய் கடிதம் ஏதோ பிரதமரை சந்திக்க நான் ஒண்ணு கேட்கிறேன். இப்போ திரு அமித்ஷா எங்களுடைய அகில இந்திய தலைவர் வந்தார். பிஜேபிக்குமான பிரச்சனைன்றது உங்க தலைமையில கூட்டணியா பாமக தலைமையில கூட்டணியான்ற பிரச்சனையா? நான் என்ன சொல்றேன், ஒண்ணுமே இல்ல பிரச்சனை. நான் என்ன சொல்றேன், இப்போ அமித்ஷா அவர்கள் வரும்பொழுது திரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து சந்திச்சாரு. நீங்க எப்போ இதெல்லாம் இப்போ ஒரு 20 days 15 days 20 days முன்னாடி நடந்த விஷயம். இதற்கு முன்னாடி தான் அன்புமணி அவர்கள் தான் எங்களுடைய முதலமைச்சர்னு தீர்மானம் போட்டாங்க, எங்களுடைய தலைமையில தான் ஆட்சின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப வந்து சந்திச்சாங்களே. நான் என்ன சொல்றேன், பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் 24 மணி நேரத்துல பல நேரங்கள்ல மாறும். இன்னும் 2016 இருக்கிறது. அதுல என்ன மாறும், என்ன மாற்றங்கள் வரும், யார் எங்க இருப்பாங்கன்னு தெரியாது. அதாவது யதார்த்தமான ஒரு உண்மை, கூட்டணிகள் உருவாகுது என்பது கொள்கை ரீதியான இல்லை. இந்த ஒரு கடந்த ஒரு 30 வருடமா அதை சொல்ல முடியும். அதனால ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதுனாலேயே அது முறிந்து விட்டதுங்கிறது கிடையாது. மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் மாண்புமிகு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெளிவாகத்தான் பேசினார். வெளியில போனோங்கிற எண்ணத்துல எதுவுமே கிடையாது. இப்பொழுது இவர் சொன்னது உண்மைதான், அப்படிதான் பேசினார். நானும் கூட ஒரு 30 நிமிஷம் முன்னாடி அவரோட பேசிட்டு இருந்தேன். அவர் பேசின சொல் வந்து நீண்ட கால நன்மை கருதி ஒரு வழிபாதையாக இருக்க வேண்டும் என்பது எனது விருப்பம். யார் வெளியேறினாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்றது, யார் வெளியேறுவாங்கன்னு நினைச்சு சொல்றாரு. அதை இல்ல, நான் ஒண்ணு கேட்கிறேன், பிஜேபில இருந்து பாமக வெளியில போயிட்டாங்க அப்படின்னு வச்சுப்போம். பிஜேபி கட்சி என்ன இழுத்து மூடிடுவோமா, கட்சி கழிச்சிருவோமா? இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபில வந்து அதே மாதிரி இதே பிரச்சனை வருது, பிஜேபி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வெளில வருது, பாட்டாளி மக்கள் கட்சின்னு கழிச்சிருவாங்களா? அந்த கட்சி நடக்கும், எங்க கட்சி நடக்க போகுது. எப்படி இது வந்து இதனால ஒரு பாதிப்பு எப்படி ஏற்படுத்தும்? எங்க கட்சியை நாங்க தொடர்ந்து நடத்திட்டு இருக்க போறோம், அவங்க கட்சி தொடர்ந்து நடத்திட்டு இருக்க போறாங்க. அந்த அளவுல தான் இதை பார்க்கணும். அதனால இன்னொரு விஷயம் சொல்றேன், திரு ரவீந்திரன் துரைசாமி சொன்னார், அதாவது சுப்பிரமணியம் சுவாமி இப்படி சொன்னார். சுப்பிரமணியம் சுவாமி இந்த கூட்டணியை உருவாக்க கூடாதுன்னு தான் சொன்னாரு. இப்ப வெளியேற்றதை பத்தி பேசுறீங்க. இந்த கூட்டணி உருவாவதற்கு முன்பாகவே பாட்டாளி மக்கள் கட்சி பத்தி அவர் விமர்சனம் வேற, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி விமர்சனம் வேற. ஆனா நடந்தது என்ன, கூட்டணி உருவாகிச்சு. கருத்துல மாற்றம் இல்ல, இல்ல காம்ப்ரமைஸ் பண்ணி என்ன காம்ப்ரமைஸ் இருக்கிறது இதுல? என்ன காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இப்ப வந்துட்டோம்? எல்லாரும் அவங்களுடைய கொள்கையில தான் இருக்காங்க, யாரும் காம்ப்ரமைஸ் எல்லாம் இல்ல. சுப்பிரமணிய சாமி நீங்க சொன்னது மாதிரி ஒரு கொள்கையில உறுதியா இருக்கிறார், இவங்களை பற்றி விமர்சனம் மாறல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவரு பாட்டாளி மக்கள் கட்சி வெளியேற்றுவதற்காக சுப்பிரமணிய சாமி இது பண்றாரு, பின்னாடி முன்மொழி வழிமொழிகிறார் பொன் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்றாரு. சுப்பிரமணிய சுவாமி பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள கொண்டு வந்ததே தான் அப்போஸ் பண்ணாரப்ப அன்றைக்கே நடந்தது என்ன. ஆமா, அதனால இது குறிப்பிட்ட விஷயம் இல்ல. சுப்பிரமணிய சாமி இப்போ அகில இந்திய காங்கிரஸ், அகில இந்திய பாஜக இதுல வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நபரா இருக்கிறார். மன்னிக்கணும், சுப்பிரமணிய சாமி இல்ல இல்ல நீங்க பேசுங்க எவ்வளவு நேரம் வேணாலும். சுப்பிரமணிய சாமியை மையமாக வைத்து பாமக பாஜக கூட்டணி தொடர்பாக விவாதம் நடத்துவது என்பதே ஏற்புடையதல்ல. இல்ல, சுப்பிரமணிய சாமி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்ட்ராட்டஜிக் அஃபேர்ஸ் அவருடைய கருத்துக்கு பிறகு தமிழிசை சவுந்தரராஜன் என்ன கருத்தை வெளிப்படுத்தினார் என்பதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் சுப்பிரமணியன் சாமியினுடைய கருத்து தொடர்பாக நாம் விவாதிக்கலாம். கஜேந்திரன், உங்களுடைய பார்வை, அகில இந்திய தலைவர்கள் யாரும் அவரை கண்டித்ததாக தெரியவில்லை. தமிழ்நாட்டு மாநில தலைவர் இந்த கூட்டணி தொடரணும்னு சொன்ன கருத்தை திரு பாலு தனக்கான மேற்கோளாக காட்டினார். அன்றைக்கு அன்புமணி அவர்களும் கூட அதே கருத்தை சொன்னார். தமிழிசை சொல்றாங்க கூட்டணி இருக்கணும்னு சொல்றாங்க, அதனால நாங்க இருக்கோம்னு. இதை எப்படி புரிந்து கொள்வது? பொதுவாக கூட்டணி தலைவர்கள் அல்லது அரசியல் தலைவர்கள் என்பவர்கள் ரொம்ப நாசுக்காகவும் நாகரிகமாகவும் ஒரு கருத்தை வெளிப்படுத்தி விடுவதனாலேயே அதற்கு கீழே இருக்கிற உறவு ரொம்ப சரியா இருப்பது போலவும், அந்த கருத்தை அவர்கள் நாசுக்காகவும் நாகரிகமாகவும் வெளிப்படுத்தாத பட்சத்தில் அந்த உறவு சிதைந்து விடும். அல்லது அப்படி சிதைப்பதற்காகவே பத்திரிகையாளர்கள் இப்படியான கேள்விகளை விதைத்து கிட்டத்தட்ட ஒரு கலகம் மூட்டுகிற செயலை போல அவர்களுடைய இருப்புக்காக அதை செய்வது போல ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். பிரச்சனை அது இல்லை. மதிமுகவினுடைய விமர்சனம் கடுமையாக இருந்தது, அதனால் அந்த வெளியேற்றம் கடுமையாக நிகழ்ந்தது. வெளியேற்றம் சொல்ல ராகவன் ஆட்சேபிக்க கூடும். சரி, வெளியேறினார் ஏதோ ஒரு சொல், அவருக்கு நிறைவா இருக்கிற ஒரு சொல்லை கூட போட்டுக்கலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த விமர்சனம் கடுமையாக இருந்தது, வெளியேற்றமும் அல்லது வெளியேறுகையும் கடுமையாக இருந்தது. பாமகவுடைய இது நாசுக்காக இருக்குமானால் நாசுக்காக வெளியேற்றப்படும் அல்லது வெளியேறும் என்பதுதான் நிகழுமே தவிர, இந்த நாகரிகமான வெளிப்பாடு என்பது கீழே ஏன் அப்படின்னா, பாமகவுக்கும் பாஜகவுக்குமான உறவுல
அடிப்படையிலேயே அப்படி ஒன்றோடு ஒன்று சிவசேனாவுக்கும் பாஜகவுக்குமான உறவு மாதிரியானது இல்லை. இப்போ இதே அரங்கில் இருக்கிற தோழர் ராகவன், வழக்கறிஞர் திரு பாலு இவர்களே கூட வேற சில பதிவுகளின் போது கடுமையான சில பதிவுகளை ராகவன் செய்து விடும்போது தன்னையும் அறியாமல் வழக்கறிஞர் பாலு தன்னெழுச்சியாக எதிர்ப்பை தெரிவிக்கிறார். ஏனென்றால் அவர் வருகிற பாரம்பரியத்தின் அடிப்படையில் இருந்து அந்த செய்திகளை அவர் எதிர்கொள்கிறார். அப்படி நிறைய காரணங்கள் பாஜகவுக்கும் பாமகவுக்கும் இணங்கி போக முடியாத விதத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றன. பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு இந்தி மொழி தொடர்பாக, சமஸ்கிருதம் தொடர்பாக இது எல்லாமும் ஒரு பங்கு வகித்து கொண்டே இருக்கிறது. இந்த உறவை எவ்வளவு நாள் இவர்கள் நீட்டிக்க முடியும் என்பது அவர்கள் மறுபடியும் அந்த நாசுக்கான பேச்சு, நாகரிகமான பேச்சு என்பதை நம்பி காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். மற்றபடி இது ரவீந்திரன் சொன்னது போல சென்று தேய்ந்து இரும். ரவீந்திரன் சார், இது எப்படி இந்த கூட்டணிக்கு யார் தலைமை தாங்குவது அப்படின்றது பிரச்சனையா? இப்போ இரண்டு கட்சிகளுக்கு இடையில, அல்லது யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்பது பிரச்சனையா, அல்லது அது இல்லாத வேறு பிரச்சனைகள் இருக்கு? இல்ல, அது இல்லாத வேறு பிரச்சனை தான் இதுல மையமா இருக்குது. சுப்பிரமணிய சாமியோட கருத்து தான் சரிங்கிறது அகில இந்திய பாஜகவோட நிலைப்பாடு. அது போக போக தெரியும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம மதிமுக போன்ற கட்சிகளோடு 7-8 என்று கூட்டணி வைத்ததே நம்மளோட பலத்தை நாம குறைச்சி மதிச்சிட்டோம். மோடிக்கு ஆதரவாட்டு வரக்கூடிய ஒரு ஆதரவு அலையை நாம சரியா என்கேஷ் பண்ணல அப்படிங்கிற சுப்பிரமணிய சாமி கருத்தை தான் இப்போ உள்ள பாஜக அகில இந்திய தலைமை ஏற்றுக்கொண்டது மாதிரி தெரிகிறது. இப்பொழுது அவங்க என்ன கருதுறாங்கன்னா, அவங்க மாநிலங்களில் மோடி பிரச்சாரத்தால் மீண்டும் பல மாநிலங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். சில மாநிலங்களில் சிங்கிள் ஆர்ஜிஎஸ் பார்ட்டியாக ஜம்மு காஷ்மீர் வந்திருக்கிறார்கள். அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் எழுச்சி பெற முடியும் என்பது அவர்களுடைய கணக்கு. அந்த கணக்கின் அடிப்படையில் தான் அவர்கள் தங்கள் பாதையை வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் மகாராஷ்டிராவில் சிவசேனாவையே கலத்தி விட்டார்கள். அங்கே ஹரியானாவில் ஹரியானா ஜங்கிட் காங்கிரஸை கலத்தி விட்டார்கள். நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், பார்த்துக் கொண்டிருங்கள். தமிழ்நாட்டிலும் அதே மாதிரி தங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவாளர் இருக்கிற நம்பிக்கையில் தான் அவர்கள் பயணம் செய்வார்கள். அந்த பயணத்திற்கு தங்களுக்கு வரக்கூடிய ஆதரவு வேலையில் மற்றவர்களுக்கு பங்கு ஏன் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் செயல்பாடு நிச்சயமாக இருக்கும். அதாவது இல்ல ஒரு தகவல் என்னன்னா தெளிவுபடுத்தி ஆக வேண்டும். தேசிய அளவில் எங்களுடைய கூட்டணி என்பதும் இப்பொழுது இந்தியாவில் இருக்கிறது என்பதும் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒருவேளை சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் விரும்புகிற எங்கள் தலைமையிலான கூட்டணி அமைய வேண்டும் என்ற கருத்தில் ஏற்பு இல்லாமல் ஒருவேளை இவர்கள் தனியாக இருந்தாலும் கூட நாங்கள் மத்தியிலே வழங்கக்கூடிய ஆதரவு என்பதில் மாற்றமில்லை. உங்க ஆதரவில் அந்த ஆட்சி இல்லை, அவங்களுக்கே என்டிஏவே தேவையில்லை. அதாவது பிஜேபி ஆன் இட்ஸ் ஓன் அவர்களுக்கே மெஜாரிட்டி இருக்கிறது. எனவே நீங்கள் வலிந்து ஆதரவு கொடுத்தாலும் கூட அதை அவர்கள் ஏற்பதும் ஏற்காமல் இருக்கிறதுக்கு தேவையே இல்லை. ஆனால் இதற்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மை இல்லாத சூழலில் எங்களுடைய ஆதரவோடு அவர்கள் இருந்தபோது கூட பல தருணங்களில் நாங்கள் இது போன்ற எதிர்ப்புகள் என்பதை பதிவு செய்திருக்கிறோம். பத்திரிகையாளர் நண்பர் குறிப்பிட்டார், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அதனுடைய தனித்துவம் என்பது எங்களுடைய கருத்துக்களில் ஒருபோதும் நாங்கள் சமரசம் செய்து கொள்வதில்லை. நாகரிகம் என்பது பேச்சில் மட்டும்தான். ஒருவேளை இந்துத்துவ தொடர்பாகவோ அல்லது மதவாதம் தொடர்பாகவோ அல்லது இந்திய எதிர்ப்பு தொடர்பாகவோ அல்லது ராஜபக்சேவுக்கு பாராட்டு தெரிவிப்பு தொடர்பாகவோ பிரச்சனைகள் எழும்புவதெல்லாம் மிக அழுத்தமாக மிக மிக தெளிவாக எங்களுடைய எதிர்ப்பை இப்படித்தான் மத்திய அரசு இருக்க வேண்டும் என்பதை மிக ஆணித்தரமாக நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம். இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு. ஆனால் சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு விதமாக அமைய வேண்டும். இன்றைக்கு மத்தியிலே காங்கிரசுக்கு மாற்றாக மோடி அவர்கள் வர வேண்டும் என்பதற்காக பல தியாகங்களை செய்து நாங்கள் அந்த கூட்டணியில் அப்பொழுது அங்கம் வகித்தோம். ஆனால் தமிழக தேர்தலை பொறுத்தவரையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையில் ஒரு அணி அமைவதுதான் மிக பலம் வாய்ந்த திராவிட இயக்கங்களுக்கு அதிமுக திமுகவுக்கு மாற்றை தமிழ்நாட்டில் உருவாக்க முடியும். முன்னாடி கேட்கணும், நீங்க 7 மாதத்துக்கு முன்னால் அமைத்த கூட்டணியில நீங்க நின்று வென்ற தொகுதிகளை காட்டிலும், நீங்க நின்ற தொகுதிகளை காட்டிலும் அந்த கூட்டணிக்கு ஒரு டெக்னிக்கலாக பாஜக ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருந்தாலும் கூட அதிக எண்ணிக்கையில் போட்டியிட்ட கட்சி அப்படின்னு பார்த்தா தேமுதிக. அது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் 14 தொகுதிகளில் போட்டிட்டது. அவங்க தான் அதிக அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கினார்கள் அப்படின்னு ஒரு கட்சிக்கு நீங்க ப்ரொபோஷனேட்டா சொன்னீங்கன்னா அவங்கள தான் சொல்லணும். அந்த ஒரு கூட்டணியில இருக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்கு செல்வாக்கு இல்லை, பாஜகவுக்கு செல்வாக்கு இல்லை, இவர்களெல்லாம் எதிர்க்க முடியாது, நாங்கள் தான் எதிர்ப்போம், எங்களுக்கு தான் வலு இருக்கிறதுன்னு சொல்றது இந்த கூட்டணி இருக்கணும்னு பேசுற பேச்சா அல்லது சொன்ன அந்த 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தியாகம் செய்து என்று சொன்னது என்ன எதற்கு என்றால், ஏறக்குறைய பலம் வாய்ந்ததாக சொல்லப்படுகிற வட மாநிலங்களில் 5 மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு தொகுதி கூட வழங்கவில்லை.
இது போன்ற சங்கடங்கள் எங்களுக்கு ஏற்பட்ட போதெல்லாம் எங்கள் தொண்டர்கள் மத்தியில், இரண்டாவது நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மத்தியில் வெறுப்புணர்வு ஏற்படும் போதெல்லாம் அதை நாங்கள் சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு அவர்களுக்கு விளக்கம் அளித்து இந்த காலகட்டத்தில் மோடிக்காக நாம் இருந்துதான் ஆக வேண்டும். சிங்கம் சிறு நரிகளிடம் பேரம் பேசி கெஞ்சி கொண்டிருக்காதுன்னு டாக்டர் ராமதாஸ் அன்றைக்கு சொன்னார். கூட்டணியை விட்டு வெளியேறிட்டோம், சிங்கம் சிறுநரிகளிடம் கூட்டு சேராது, கெஞ்சி கொண்டிருக்காதுன்னு சொன்னார். ஆனால் அதற்கு பிறகு கெஞ்சினார்கள்ன்ற வார்த்தைக்கு நான் வரல. பேச்சுவார்த்தை நடந்தது, நீங்க கேட்ட தொகுதிகள் கொடுக்கப்படல, ஆனாலும் கூட்டணியில் இருந்தீங்க. அதை தியாகம்னு நீங்க சொல்லலாம், விமர்சிக்கக்கூடியவங்க சுயநலம்னு சொல்லலாம். நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன், இதுல என்ன சுயநலம் இருக்கிறது? உங்க கட்சிக்கு அதாவது ஒண்ணே ஒண்ணு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஊடகங்களில் பொது இடங்களில் விவாதிக்கப்படுகின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியை மட்டும் தனிமைப்படுத்தி இது போன்ற ஒரு விமர்சனங்களை வைக்கக்கூடிய தைரியம் என்பது இன்றைக்கு பெருமளவில் பெருகிவிட்டது. ஆனால் அதிமுகவை பற்றியோ திமுகவை பற்றியோ நேரடியாக அவர்களை பற்றி கேள்வி கேட்பதற்கான தைரியம் இன்றைக்கு ஊடகங்களுக்கு தமிழ்நாட்டில் இல்லை என்பதுதான் நிதர்சனம். ஊடகங்களை குற்றம் சாட்டுவதும் எல்லா கட்சிக்கும் இயல்பாக போய்விட்டது, அது எளிது. ஆனால் ஊடகங்கள் எல்லா அதிகார மையங்களையும் சக்தி வாய்ந்தவர்களையும் கேள்வி கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றன. நான் சொன்ன சொல், திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொன்ன சொல், தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும், பாஜக கூட்டணியிலிருந்து விலகக்கூடியவர்கள் சுயநலம் மிக்கவர்கள் அப்படின்னு தமிழிசை சொன்னாங்க. அந்த கருத்தை நான் வரணும். நான் வந்து முதல்ல இவங்களுடைய பதில் சொல்லிட்டு, நீங்க சொன்னீங்க பெரும்பான்மை இருக்கு, உங்களுடைய ஆதரவே தேவையில்லை, பிஜேபி இருக்கு, ஆனா கூட எங்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறதே தவிர அந்த பெரும்பான்மையை வைத்துக்கொண்டு நாங்க வந்து ஒரு அரகண்டா பிஹேவ் பண்ணல. இன்னைக்கு நடக்குது என்டிஏ கவர்மெண்ட், இங்கே பாதல் கட்சியினுடைய சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க. அன்புமணிக்கு ஒரு மந்திரி பதவி கூட கொடுக்கல. நீங்க தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு மந்திரி தான் இருக்காரு. மாத்திரம் இல்லங்க, அப்பனாதல் ஜெயிச்சிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ஒண்ணும் கொடுக்கல. அது பல காரணங்கள். ஆனால் அனுபவம் வாய்ந்தவர், 5 ஆண்டு காலம் மந்திரியா இருந்தவர் அவர். நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அனைவரையும் அரவணைக்கணும்னு சொல்லியிருந்தா அவருக்கு ஒரு மந்திரி தந்திருக்கலாம். இதை விட மோசம், தமிழ்நாட்டுல இருந்து ஒரே ஒரு பாஜக போனாரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு, அவர் ஒரு கேபினெட் மினிஸ்டர் கொடுக்கலையே. இதெல்லாம் கூட பல பிரச்சனைகள் தான். இதுக்காக வந்து நீங்க கூட்டணி என்பதோ இல்லை என்பதோ எப்படி நம்ம பேச முடியும்? ஒரு நிமிஷம். அதாவது என்டிஏ அரசாங்கம் தான் இன்றைக்கு நடந்திருக்கிறது, in spite of the fact that we got majority. அதனால நீங்க சொல்வது மேல உங்களுடைய சாதி அப்படிலாம் நினைக்கல. இப்ப நான் சமீபத்தில் நடந்த இந்திய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்துக்கு மரியாதைக்குரிய திரு அன்புமணி ராமதாஸ் அழைக்கப்பட்டார். அவர் வீட்டில் அந்த கல்யாணங்கிறதுனால அவரால் வர முடியல. அது ஒண்ணு. இன்னொரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு எதிர்காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு கட்சி தன்னுடைய நிலைப்பாடு, தன்னுடைய கட்சி வளர்க்க வேண்டும் என்று ஒரு கட்சியினுடைய தலைவர் விரும்பினா தப்பு கிடையாது. நீங்க எங்களுடைய மரியாதைக்குரிய மாநில தலைவர் ரெஃபர் பண்றீங்க. அகில இந்திய தலைவரே சொன்னார், தமிழ்நாட்டில் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்து விட்டு நாங்கள் தேர்தலை சந்திப்போம் என்று சொன்னார். இதுல என்ன தவறு இருக்க முடியும்? அவர்களும் கூட சொல்றேன், இன்னைக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை தாங்களே. நீங்க பாஜக பாமக இரண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கங்கள். இதுல உங்க 2 கட்சியோட பெரிய கட்சியாக அதிக இடத்துல நின்ன தேமுதிக இருக்கு. இதுல உங்க தலைமையில ஒரு கூட்டணி நீங்க சொல்றீங்க, அவர் தலைமையில ஒரு கூட்டணின்னு அவங்க சொல்றாங்க. தேமுதிக விஜயகாந்த் முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சாதான் கூட்டணின்னு அவர் சொல்றார். அப்ப அந்த கூட்டணி இருக்குன்னு எடுத்துக்கிறதா இல்லன்னு எடுத்துக்கிறதா? நான் என்ன சொல்றேன், let us wait for 2016. எந்த கூட்டணியுமே சார், நீங்க கூட்டணியே போன எலெக்ஷன்ல என்னங்க உருவாச்சு? நீங்க 2016ல பேசலையே இதெல்லாம். இந்த கூட்டணி உருவானது 2016 மேல நடக்கிற தேர்தலுக்கு இப்போதே நாங்க தேர்தல் கூட்டணி எங்க தலைமையில அணின்னு சொல்லி இப்போதான் நீங்க தானே பேசிட்டு இருக்கீங்க. ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இந்த கூட்டணி இப்ப என்டிஏ கூட்டணி உருவானது எத்தனை நாள்ல தேர்தலுக்கு 15 நாளைக்கு முன்னாடி தான் சார் உருவாச்சு. அரசியல்ல ஒரு நாளே சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன், இப்பவே எதையும் இன்ஃபர் பண்ண முடியாது. ஆனால் இவர்கள் சொன்னது போல 5 ஆண்டு காலம் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்காங்க. ஒண்ணு, பாரதிய ஜனதா கட்சி யாரும் வெள்ள திரு ரவீந்திரன் துரைசாமி சொல்லும்போது சிவசேனாவை தள்ளி விட்டுட்டீங்க, அங்க ஹரியானால வந்து ஹரியானா ஜன்ஹித் காங்கிரஸ் அப்படிலாம் கிடையாது. ஹரியானா ஜன்ஹித் காங்கிரஸ் குல்தீப் பிஷ்னாய் அவர் என்ன பண்ணாரு, நாங்க இப்ப பார்லிமெண்ட் தேர்தல் 9 சீட்ல 7 சீட் நாங்க ஜெயிச்சிருக்கிறோம். அவர் ஒரு சீட்ல கூட தோத்துட்டார். அவர் சட்டமன்ற தேர்தல் வரும்போது என்னை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஆனால் பிஜேபி நாம வந்து அதிகமான இடங்கள் கேட்கும்போது நாம அதிகமான நிப்போம்னு சொன்னார். இன்றைக்கு அங்க நிரூபித்திருக்கிறோம். 4 சீட்டு போன அசம்பிளில 9% ஓட்டு, இன்றைக்கு 47 சீட்டு 33% ஓட்டு, 400% இன்க்ரீஸ். வேற மொழியில சொல்றாங்க. நாங்க ஒண்ணு தள்ளல சொன்னாதான் வேற மொழியில சொல்றாங்க. அவர் முதலமைச்சரா வேணும்ங்கறார், நாம சொன்னாதான் வேற லாங்குவேஜ்ல சொல்றாரு. அவரு ஒண்ணும் வித்தியாசம் இல்ல. அடுத்தாப்புல வந்து சுரேஷ் பிரபு எந்த கட்சிக்காரரு, எந்த கட்சியில மந்திரி ஆனாரு? அவர் சிவசேனாக்காரரு, பிஜேபியில் அமைச்சர் ஆகிறாரு. இதுதான் அவங்க கூட்டணிக்கு பண்ணக்கூடிய இது விஷயம். சட்டமன்ற தேர்தல் பிஜேபிக்கும் சிவசேனாக்கும் கூட்டணி கிடையாது. முன்னாடி பீஷ்னாய்க்கும் பிஜேபிக்கும் அசெம்பிளில அவர் 50-50ங்கிற ஒரு அக்ரிமெண்ட் உண்டு. அதெல்லாம் அவங்க மதிக்கல. அதே தான் அடுத்தால மந்திரி சபை பற்றி ஒண்ணு சொல்லிடுறேன்.
6 அமைச்சர்களுக்கு ஒரு கேபினெட் மினிஸ்டர், பஸ்வானுக்கு 6 பேர் இருக்காங்க, ஒரு கேபினெட் கொடுத்திருக்காங்க. இவங்க பீகார்ல உள்ள உபேந்திரா குஷ்வாஹா பார்ட்டிக்கு 3 பேர் இருக்காங்க, ஒரு MOS கொடுத்திருக்காங்க 3 பேருக்காக. இது கீழே அப்னா டெல்லுக்கு 2 பேர் இருக்காங்க, ஒன்னும் கொடுக்கல. பாண்டிச்சேரியில NR காங்கிரஸ் ரங்கசாமி அவரோட ஆதரவாளர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு மந்திரி பதவி கொடுக்கல. ராஜு ஷெட்டி மகாராஷ்டிரால இருக்கிறார், அவருக்கு மந்திரி பதவி கொடுக்கல. அவங்க நாம்ஸே வந்து தமிழ்நாட்டுக்கு மந்திரி பதவி, கேரளாவுக்கு மந்திரி பதவி, ஆந்திராவுக்கு மந்திரி பதவி நாம்ஸ் கிடையாது. 6 கூட்டணி கட்சியில 6 பேர் இருந்தா கேபினெட், 3 பேர் இருந்தா MOS. இங்க அந்த கிளைமே இல்ல. இல்ல VP சிங் ஆட்சி காலத்துல அது VP சிங். ஒருத்தர் கூட ஜெயிக்காம இருந்த போதும் ஒரு ஸ்டேட் அது VP சிங். கொடுத்த காலம்லாம் உண்டு. ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு பிரதமர் ஒவ்வொரு மாதிரி. அதனால இது நான் இதுவான இப்படிதான் இருக்கணும் கன்வென்ஷன் அகாமடேட் பண்றதுன்னு நினைச்சா அது வேற மாதிரி. இதெல்லாம் எழுதப்பட்ட விதிமுறைகள். இதெல்லாம் ராகவனுக்கு தெரியும். இதெல்லாம் எழுதப்பட்ட விதிமுறைகள். இதெல்லாம் அரசியல் சட்டத்திலேயே பாஜகவோட சட்ட விதியிலே எழுதப்பட்ட விதிமுறைகள் இல்ல. 80ல 73 அப்னாதலோட சேர்த்து 73 வெற்றி பெற்றிருக்கோம். எங்களுக்கு எத்தனை அங்க அமைச்சர்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ராஜ்நாத் சிங் என்ன இருக்கிறார். பண்ண முடியும் சார்? அதாவது நீங்க சொல்லும் பொழுது சொல்றேன். குஜராத் அது எங்களுக்கு பிரதமரே அந்த மாநிலத்தில் தானே வந்திருக்காரு. இப்போ எங்களுடைய மரியாதை டெக்னிக்கலா பிரதமர் வந்து நீங்க காசில ராஜஸ்தான் இருந்து பாருங்க, ஃபுல் ஸ்வீப். கிட்டத்தட்ட 7 மாநிலங்கள்ல காங்கிரஸ் 0, பிஜேபி ஸ்வீப் பண்ணோம். அந்த மாநிலங்க ப்ரொபோர்ஷனேட்டா கொடுத்திருக்கோமா இல்ல? நம்ம சப்ஜெக்ட் வந்துருவோம். பொன் ராதாகிருஷ்ணன் கேபினெட் கொடுத்தா சந்தோஷம். பிரைம் மினிஸ்டர் பிரெரோகேட்டிவ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். இல்ல இந்த ஒரு தகவல், இந்த விவாதத்தை தமிழகம் தொடர்பான விவாதமாக இதை நடத்தினால் சிறப்பாக இருக்கும். நடத்தலாம். தேசிய அளவிலான விவாதம் என்பது இதற்கு ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வர முடியாது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாட்டினுடைய அரசியல், தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி, இது தொடர்பாக நாம் விவாதித்தோம் என்று சொன்னால் தமிழகத்திற்கும் நல்லது, கூட்டணிக்கும் நல்லது, தமிழ் மக்களுக்கும் நல்லது. கூட்டணிக்கு நல்லதுன்னு சொல்றீங்க. 6 நாட்களுக்கு முன்னால் புத்தாண்டுக்காக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வெளியிட்ட அறிக்கை, மக்களின் துயரங்கள் தீர மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் இருந்தது. அதன்படியே ஆட்சி மாற்றமும் ஏற்பட்டது. மாற்றம்தான் ஏற்பட்டதே தவிர மலர்ச்சி ஏற்படவில்லை. மாறாக எல்லா முனைகளிலும் மக்களுக்கு ஏமாற்றம் தான் தொடர்கிறது அப்படின்னு சொன்ன கூற்றின் அடிப்படையில் கூட்டணி தொடருமான்றது ஒரு இடைவெளி. புத்தாண்டு செய்தியில மாற்றத்துக்காக மக்கள் வாக்களிச்சாங்க, ஆனால் மக்களுக்கு எல்லா முனைகளிலும் மலர்ச்சி ஏற்படல, ஏமாற்றம் தான் ஏற்பட்டதுன்னு சொல்றாரு. அவசர சட்டங்களை கொண்டு வரும்போது அவசர சட்டங்களை கொண்டு வர்றது வந்து ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய செயல்னு மோதியை பார்த்து சொல்றாரு. பகவத்கீதைக்கு எதிர்ப்பு, நல்லாட்சி தினத்துக்கு எதிர்ப்பு, ராஜபக்சே வருகைக்கு எதிர்ப்பு, நேரடி உணவு மானியத்துக்கு எதிர்ப்பு, சமஸ்கிருத திணிப்புக்கு எதிர்ப்பு, நிலம் வங்கித்துறை அந்த சீர்திருத்தத்துக்கு எதிர்ப்புன்னு சொல்லி கடந்த 7 மாதத்துல ராமதாஸ் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில மத்திய அரசை பாராட்டி வெளியிட்டது வாஜ்பாய்க்கு பாரத ரத்னா கொடுத்ததுக்காக இருக்கும், வேற எதற்காகவும் அவர் பாராட்டல. விமர்சித்தவர்கள் 5 பேரை காப்பாற்றியது சரி, ஒன்றுதான் உங்களால் சொல்ல முடியுது. நான் விமர்சிச்சு சொன்ன அறிக்கைகள் ஏராளம், பெரிய பட்டியல் இருக்கு. இந்த விமர்சனத்தை எப்படி எடுத்துக்கிறது? எந்த நோக்கத்துக்காக இந்த விமர்சனங்கள் இருக்கு? கூட்டணி தொடரணும்னு விமர்சிக்கிறாங்களா, அல்லது இப்படி விமர்சிக்கிறதுனாலே அது கூட்டணி தர்மத்தை மீறினதாகுமா? ரொம்ப எளிதா புரிஞ்சுக்கலாம். 2014ங்கிற காலம் இன்றைய பொறுத்த வரைக்கும் இறந்த காலம், 2016ங்கிற காலம் எதிர்காலம். 2014 முடிந்த காலம் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்காக அமைந்த கூட்டணி. அது தவிர்க்கவே முடியாம தேசிய கட்சி என்கிற பெயரில் இருக்கிற கட்சிகளோடு தான் உறவு கொண்டாக முடியும். 2016ங்கிற தேர்தல் ஒரு மாநில தேர்தல். அது வந்து இவங்களுடைய ஹோம் கிரவுண்ட். அதை நோக்கி தான் அவங்க அரசியல் செய்ய முடியும். அந்த இடத்துலையும் மத்தியில் ஆட்சி அமைத்து விட்டோம் என்கிற பெயரில் அந்த கட்சி இங்கும் கூட்டணி தலைமையை அல்லது அதிகமான தொகுதிகளை நோக்கி பேரத்தை நகர்த்துமானால், அல்லது அது நகர்த்துவதற்கான முகாந்திரங்களை உருவாக்கி கொள்ளுமானால், அதை இப்போதிலிருந்தே தகர்த்து விட வேண்டும் என்கிற தேவை பாமகவுக்கு உருவாகிவிட்டது. இப்ப தேர்தல் என்பது அதிமுக, திமுக, அதற்கு பிறகு தேமுதிக, இந்த ஆர்டர்ல தமிழ்நாட்டு கட்சிகள் இருக்கிறதாக கடந்த தேர்தல் நிலவரம் நின்றவங்களை பட்டியல் எடுத்தீங்கன்னா அப்படி சொல்லலாம். ஆனா இப்போ திமுக, அதிமுக எல்லாம் களத்துல இல்லாம பாமக தலைமை ஏற்பதா, பாஜக தலைமை ஏற்பதா, அப்படி தேர்தல் நிலைமை சுருங்கிடுச்சுன்னு சொல்றீங்களா? இல்ல இல்ல, அப்படி இல்ல. அதிமுக, திமுக என்பவர்களை கணக்கில் கொண்டு இது பேசப்பட்டதுன்னு சொல்லல. பாஜக, பாமக அப்படின்னு ஒரே கூட்டணிக்குள்ள இருக்கிற 2 பேர்ல யார் முந்தி, யார் பெரியவர் அப்படிங்கிற ஒரு உண்மையை உரசி பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை வந்து விட்டது. ஏன்னா 2016 நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கோம். அது மாநில தேர்தல். அந்த மாநில தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதுல நம்ம தெளிவான ஒரு முடிவை நோக்கி நகர்வதுதான் அந்த கூட்டணி நேரத்திற்கான பேரத்தை தீர்மானிக்கும். அந்த பேரத்தில் இடம்பெற போகிற விவாதத்தை, பேச்சுகளை தீர்மானிப்பதை நாம் இப்பத்திலிருந்தே கட்டி எழுப்பினாதானே அதை நோக்கி நம்ம நகர முடியும். பாஜகவை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக மத்தியில் ஆட்சி அமைத்து விட்டோம் என்கிற ஒரே காரணத்தை கொண்டு
அடுத்தடுத்து வருகிற எல்லாவற்றையும் சாதித்து விட முடியும் அப்படிங்கிற அணுகுமுறையில இருக்கு. சாதிச்சிருக்காங்களே, நீங்க மகாராஷ்டிரால ஜெயிச்சிருக்காங்க, ஹரியானால ஜெயிச்சிருக்காங்க, அந்த அந்த இப்ப அச்சம் ஜார்க்கண்ட்ல ஜெயிச்சிருக்காங்க, ஜம்மு காஷ்மீர்ல அதிக வாக்கு சதவீதம் வாங்கின கட்சியாக அது இருக்கு. அப்ப அதே அந்த எதிர்பார்ப்பு, அந்த நம்பிக்கை தமிழ்நாட்டு மேல அவங்களுக்கு வைத்தா அது தப்புன்னு எப்படி சொல்லுவீங்க? இல்ல, அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையாக இருக்கலாம். பாமக இப்படி எதிர்வினை ஆற்றுவதற்கு இல்ல படிப்படியா அந்த பிரச்சனையை நகர்த்துவதற்கான காரணத்தை நான் சொல்றேன். பாமக இப்போதே அதை தொடங்கி விட்டால் மட்டுமே கூட்டணி பேச்சுவார்த்தை, ஒருவேளை இந்த 2016க்கு முந்தைய காலம் இருக்கு இல்லையா, ஒரு மாதமோ 2 மாதமோ, அப்போ திடுதிப்புன்னு நீங்க தொடங்கிட முடியாது. படிப்படியா இப்போத்துல இருந்து அந்த கிளைமேட்டுக்கான சூழலை உருவாக்கி ஆகணும். வெளியேறுவதற்கான சூழலை இப்பயே உருவாக்குறாங்க. பாமகவும் தயாராயிட்டாங்க, அதற்கு முழுவதுமாக தயாராயிட்டாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் மாநிலத்து பொறுப்புல இருக்கிறவர்கள் வேணுமால் நாசுக்காக பேசி இந்த விஷயத்தை நயம்பட பேசலாம். அவர்கள் அடிப்படை கட்டுமானத்திலிருந்து வர்றதுனால அவர்கள் இது பண்ணலாம். சுப்பிரமணிய சாமி என்கிற ஒரே ஒரு எலிமெண்ட்டை வச்சு மத்திய பாஜக என்ன விரும்புகிறதோ அது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் செய்து கொள்ள முடியும். அப்படிதான் நிலைமை இருக்கு. மாநில பாஜகவை பொறுத்த வரைக்கும் மாநில பாஜகவே கைவிடப்பட்ட நிலைமையில தான் அந்த விஷயத்தை அணுகிற மாதிரி தெரியுது. எங்களுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை, அவர் பேசுறதுக்கும் எங்களுக்கும் எந்த பொறுப்போ உறவோ இல்லை என்பது போலதான் பலருடைய அறிக்கைகள் இருக்கு. ஆனா கூட்டணியை சிதைப்பதற்கான அத்தனை பேச்சுகளையும், கடுமையான பேச்சுகள், கடுமையான தனிநபர் குற்றச்சாட்டுகள், கடுமையான சில சொற்கள், அதையெல்லாம் சுப்பிரமணிய சாமி மத்திய பாஜகவினுடைய ஆசீர்வாதத்தோடு தான் பேசிக்கொண்டு அதாவதுங்க மத்திய பாஜக தலைமை இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது, அதனுடைய ஆசீர்வாதம் இருக்குன்னு சொன்னா இந்த கூட்டணி உருவாயிருக்கவே இருக்காது. ஏன்னா டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் முதல்ல இருந்து இந்த கூட்டணியை விரும்பாதவர். அதாவது விரும்பாதவங்கிறது வெளிப்படையாவே அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்ல எல்லாத்திலுமே அவர் பேசியிருக்கிறார். ஆனா உருவாச்சு கூட்டணி. எங்களை பொறுத்த வரைக்கும் மத்திய தலைமை அப்பொழுது தெரிவித்த கருத்து நீங்கள் முடிவு செய்யுங்கள் தான். எங்களது காங்கிரஸ் மாதிரி யார் யாரெல்லாம் இருக்கணும், கூட்டணி வேண்டுமா வேண்டாமா முடிவு பண்ணுங்க, நீங்க முடிவு பண்ணுங்க, வேணுமா நீங்க முடிவு பண்ணுங்க. இதைத்தான் இன்றைக்கு எங்களுடைய அகில இந்திய தலைவர் ராஜ்நாத் சிங் முக்கியமான தலைவர்லாம் எங்களுக்கு கொடுத்த குறிப்பு. அதன் அடிப்படையில் தான் கூட்டணி உருவாகினதை தவிர, ஏன்னு சொன்னால் ஒரு அண்ணா திமுக மாற்றாக மூன்றாவது ஒரு அணி உருவாக்க வேண்டும் என்றும், இன்ஃபேக்ட் அதுல எண்ணிக்கை வேண்டும் என்றால் நாங்கள் வெற்றி பெறாமல் இருக்கலாம். 2 இடங்கள் தான், 3 இடங்கள் என்டிஏ தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து வெற்றி பெற்றிருக்கலாம் 40ல். ஆனால் நீங்க சொன்னது போல, முதலில் சொன்னது போல 72 லட்சம் வாக்குகள் என்பது சாதாரண சதவிகிதம் அல்ல. 19% மேல. மத்திய பாஜகவை பொறுத்த வரைக்கும் மாநில பாஜக என்பது அக்சலரேட்டர். மத்திய பாஜகவை பொறுத்த வரைக்கும் மாநில பாஜக என்பது அக்சலரேட்டர், சுப்பிரமணிய சாமி என்பது பிரேக். அதாவதுங்க மத்திய பாஜக தலைமை கூட்டணி வேண்டாம் என்று விரும்பினால் ஆட்டோமேட்டிக்கா அதான் நடக்கும். அப்படிதான் நடக்கும். தலைமை என்ன நினைக்குதோ அதான் அந்த கட்சி கூட்டணியை உருவாக்குறதுக்கு, இந்த கூட்டணியை உருவாக்க பாடுபட்ட நம்முடைய தமிழருவி மணியன் அவர்கள் சொன்ன ஒரு கருத்து இப்ப நினைவு கூறத்தக்கது. இந்த கூட்டணிக்கு எந்த நிபந்தனை இல்லாம நாங்க கூட்டணி அமைச்சிட்டோம், ஆனால் சுப்பிரமணியன் சாமி தமிழ்நாட்டுக்குள்ள தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படின்னு நான் ராஜ்நாத் சிங் கிட்ட சொன்னோம். அவர் அப்போ ஏற்றுக்கொண்டார். தேர்தல் காலத்தில் அவர் பிரச்சாரம் செய்ய வரவில்லை. இவங்க வைத்த ஒரு ஒற்றை நிபந்தனை அதுவாகத்தான் இருக்கும். ஆனால் அவருடைய கருத்துக்கள் சொல்வதென்றது தேர்தலுக்கு பிறகு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. தேர்தலுக்கு முன்பாகவும் இருந்தது. நீங்க மரியாதைக்குரிய சகோதரர் சொன்னதுக்கு நீங்க சொன்னதுதான் பதில். மத்திய தலைமை என்ன விரும்பியது என்பது டாக்டர் ராஜ்நாத், எங்களுடைய தலைவர் ராஜ்நாத் சிங் திரு மணியன் அவர்களுக்கு, தமிழறி மணியனுக்கு என்ன சொன்னாரோ அதுதான் பதில். இவர் சொன்ன கேள்விக்கு நான் சொல்றேன். அதனால தலைமை என்ன விரும்பியது, தமிழக தலைமை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னது. அதே மாதிரி சொன்ன சீட் அலோகேஷன்ல கூட சொல்றேன், அதெல்லாம் மாநில தலைவர், முக்கியமான எங்களுடைய தலைவர்கள் முடிவு பண்ணாங்க. இதுதான் 7 மாதத்துக்கு முன்பு நடந்தது. இப்போ இந்த கூட்டணி தொடர்கிறது அப்படின்ற பட்சத்துல பாமக தலைமையிலான ஒரு அணியில பாஜக இருக்குமா சட்டமன்ற தேர்தலில்? நான் என்ன சொல்றேன், தலைமை போன வாட்டி கூட இதே மாதிரி தான் ஊடகங்கள் அதிகமா நீங்க இப்ப கேட்டீங்க பாருங்க, 14 சீட் இருக்கிற தேமுதிக தானே உங்களுடைய தலைமை, பிஜேபியா தேமுதிகவா எல்லாம் சொல்லி பாத்தீங்க. ஆனா நாங்க கூட்டு தலைமையோட சேர்ந்து அன்னைக்கு தேர்தலை சந்தித்தோம். அந்த மாதிரி இருக்கணுங்கிறது தான் விரும்புறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் அது 2016ல முடிவு பண்ண வேண்டிய விஷயம் இப்ப முடிவு பண்ண முடியாது. இப்ப எத்தனையோ மாற்றங்கள் வரலாம். இப்ப பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி மாத்திரமல்ல, பல கூட்டணிகள், பல கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சியில வருவதை நாங்கள் விரும்புகின்றோம். அதுதான் இப்ப இருக்கிற எங்களுடைய நிலைப்பாடு. அதனால இதெல்லாம் ஒரு மைனர், இதெல்லாம் அது அப்புறம் பாத்துக்கலாம், வரும்பொழுது பாத்துக்கலாம். we will cross the bridge when it comes. இல்ல, பாஜகவுக்கு கூட்டணி செல்வாக்கு தேர்தல் காலத்துக்கு பிறகு 7 மாத ஆட்சியில பெருகி இருக்கு அப்படின்றத ஏற்க முடியாதுன்னு அன்புமணி சொன்னார். is entitled his opinion, பட் நீங்களே குறிப்பிட்டது போல இந்த 6 மாத காலத்துல பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்துலயுமே வெற்றி பெற்றிருக்கு. என்ன சொன்னாங்க, இதுல ஜம்மு காஷ்மீர்ல பிஜேபி வந்துட முடியுமான்னு கேட்டாங்க. இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி 23 சீட்டு, 23% ஓட்டு. அதான் சொல்ல வரேன், ஹரியானால யாருமே நினைச்சிருக்க முடியாது
we had 9% 2009 இன்னைக்கு என்ன 33 சார் 9 10 ஆலாம் சார் 10 11 ஆலாம் சார் அது மாதிரி தமிழ்நாட்டிலயும் பிஜேபி தான் தலைமை போதா சார் எங்களுடைய உள்கட்டமைப்பு வசதிகள் எங்களுடைய கட்சியினுடைய அடிப்படை அந்த கட்டமைப்பை உருவாக்குவதில் இப்ப கவனம் இருக்கிறது கட்டமைப்பை பாஜக உருவாக்கி வருது மிஸ்ட் கால் மூலமாக நிறைய உறுப்பினர்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் கட்சி வளர்கிறது அந்த கட்சி சொல்லுது அந்த வளர்ச்சியை ஏற்றுக்கொண்டு அந்த கட்சியினுடைய தலைமையிலான அணியில பாமக இடம் ஒரே நிமிஷம் பதில் சொல்றேன் ஒரே நிமிஷம் நீங்க சொன்னீங்க நீங்க வளர்ந்துருக்கீங்களான்னு 2 மாசம் ஆச்சு மெம்பர்ஷிப் நீங்க சொல்ற அந்த மிஸ்ட் கால் மெம்பர்ஷிப் நேற்றைக்கு 2 மாசம் முடிஞ்சிருக்கு 3 கோடி உறுப்பினர் சேர்ந்திருக்கிறோம் நாங்க தமிழ்நாட்டில் மட்டுமா இல்ல ஆல் இந்தியால 3 கோடி எங்களுடைய இலக்கு 10 கோடி இன்னைக்கு 2 மாசத்திலேயே ஒரு நாளைக்கு சார் மிஸ்ட் கால்ங்கிறது நீங்க கொடுக்கிற கணக்கு வந்து யாருமே ஒப்புக்கொள்றது இல்ல இதுல வந்து மேனிபுலேட்டே பண்ண முடியாது அதாவது போகஸ் மெம்பர்ஷிப் வரக்கா வாய்ப்பே இல்ல என்னுடைய மொபைல்ல இருந்து ஒரே ஒரு மெம்பர் தான் பண்ண முடியும் அவ்வளவுதான் இந்த 3 கோடி பேருக்கு மொபைல் நம்பர் எங்ககிட்ட இருக்கு இப்ப மிஸ்ட் கால் மூலமா நிறைய பேரை சேர்த்திருக்காங்க கட்சி வளர்ந்திருக்கிறது ஒரு கட்சியை வளர்க்கறதுக்கு ஒருத்தர் ஒரு விதமான உத்தியை கையாளுறாங்க இவங்க அந்த மிஸ்ட் கால்னு சொல்றாங்க இன்னைக்கு ஒருத்தர் 4 போன் வச்சிருக்காங்க அதனால வந்து நான் அதுக்குள்ள போக விரும்பல எனக்கு அது பிரச்சனை இல்லை நாங்க என்ன சொல்றோம்னா இன்றைக்கு தேசிய அளவில் மோடி அவர்கள் வர வேண்டும் என்பதற்காக கூட்டணி அமைத்தோம் நிறுத்தினோம் ஆனால் நீங்க இவர்கிட்ட கேட்டீங்க இவங்க தலைமையா உங்க தலைமையா என்று நாங்க ரொம்ப தெளிவா சொல்றோம் திமுக அண்ணா திமுக அல்லாத கட்சிகளோடு எங்கள் தலைமையிலான கூட்டணி என்பது வரும் சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று சொல்றோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னா இந்த திமுக அண்ணா திமுக மாறி மாறி தமிழ்நாட்டில் மாற்றாக இவர்கள் இடம்பெற்று கொண்டிருப்பதற்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் ஒரு பலமான ஒரு அரசியல் இயக்கம் தலைமையேற்று நடத்தினால்தான் அது சாத்தியமாகும் இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் மோடிக்கு அன்றைக்கு தேசிய அளவில் இருந்த எதிர்பார்ப்பு என்பது இன்றைக்கு பாஜகவிற்கு மாநில அளவில் இல்லை இது எங்களுடைய கருத்து அதே போன்று தமிழ்நாட்டில் அவர்கள் வளர்வதற்கான உத்திகளை அவர்கள் கையாளுகிறார்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் பாஜகவும் எங்களோடு வர வேண்டும் மாநில அளவிலான தேர்தலை எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த ஒரு கூட்டணியோடு செய்தால் மட்டும்தான் பலம் வாய்ந்த அழைக்கிறப்பவே செல்வாக்கு இல்ல நீங்க வளரல நீங்க எங்க தலைமையில அப்படின்னு கூப்பிட்டா அது கூட்டணிக்கு அழைக்கிற முறையா அதாவது கூப்பிட்டா ஒரு கட்சி சேரணும் வரணும்னு அழைக்கிற அழைப்பா இல்ல விட்டு போகட்டும் சொல்றதுக்கான அழைப்பா ஒரு தகவல் என்னன்னா ஒரு யதார்த்தத்தை நம்ம பேசணும் தமிழகத்தில் ஒவ்வொரு கட்சிக்கான சதவீதத்தை நீங்க சொல்றீங்க ஒரு 40% வாக்குகள் அன்று பொதுவான வாக்குகள் அவர்கள்தான் இந்த ஒரு தேர்தல் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய நிலையில் அதை பெறுவதற்கான முயற்சியை அந்த 40% வாக்குகளை பெறுவதற்கான நம்பிக்கையை ஒரு கூட்டணி உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு பலமான கூட்டணியாக இருக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி விரும்புகிறது அதில் மாற்றம் இல்லை ஆனால் அதே உங்க தலைமையிலான கூட்டணியில பிஜேபிக்கு இடம் இருக்குன்னு சொல்றீங்க நிச்சயமா நான் என்ன சொல்றேன் திமுக அண்ணா திமுக இல்லாத கட்சிகளோடு நாங்கள் கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனா இன்னைக்கு நீங்க என்ன திரும்பி என்ன எதிர்பார்க்கறீங்கன்னா யார் யார் என்று சொல்வதால் ஒவ்வொரு கட்சியாக அதை பிரித்து தேமுதிகவை தனியாக பிரிப்பது பாஜகவை தனியாக பிரிப்பது பாமக என்று பலரையும் பிரித்து 2 கட்சிகளுக்கு ஆதாயம் வழங்குவதற்கான முயற்சியை பல மட்டங்களில் பல வேளைகளில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது யாரையும் பிரிக்க சொல்லி நாங்க சொல்லல உங்களை தனித்து கூட்டணி அமைங்க அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லல தனித்து கூட்டணின்னு சொன்னது நீங்க கூட்டணிக்கு தலைமை தாங்குவோம்னு சொன்னது நீங்க பிஜேபி அரசாங்கத்தை தொடர்ச்சியா விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறது நீங்க வைகோ அவர்கள் வெளியேறது அவருடைய விருப்பத்தின் பேர்ல வெளியேறினாரு உங்க கருத்தை ஏற்க முடியாது நாங்க வளர்ற கட்சின்னு பாஜக சொல்லுது எனவே உங்க கட்சி நீங்க வைக்கிற எழுப்புற விமர்சனங்களை முன்வைத்து நாங்க எழுப்புற கேள்வினால கூட்டணியே சிதைந்து போவது மாதிரியும் நீங்க பேசினது நீங்க அதை 10 ஊடகங்கள் மீண்டும் சொல்ற ஒவ்வொரு முறையும் பாஜகவுக்கு எதிராக இந்த ஆட்சியில் கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்ப்பை பதிவு செய்கின்ற போது எந்த சமரசமும் செய்து கொள்வதே இல்லை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை பற்றியோ கூட்டணியில் இருப்பது இல்லாததை பற்றியோ நாங்கள் எதிர்பார்ப்பதே இல்லை ஆனால் ஒரு கூட்டணியில் இருந்து வெளியேறுவது என்பது அது ஒரு கொள்கை ரீதியான ஒரு கட்சி அதனுடைய பொதுக்குழு கூட்டி அந்த பொதுக்குழுவிலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த அடிப்படையில் எடுக்க வேண்டிய ஒரு செய்தியை எந்த பொதுக்குழுல கூட்டி எந்த பொது கருத்தின் அடிப்படையில் எந்த பொது செயல் திட்டத்தின் அடிப்படையில் உங்க கட்சி பிஜேபியோட கூட்டு சேர்ந்தது அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும் இன்னொரு உதாரணத்தை சொல்ல முடியும் இல்ல பிஜேபியோட நீங்க முரண்படுறதுக்கு இவ்வளவு சொல்றீங்க பகவத்கீதை ராஜபக்சே
மோடி விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்ல பொருளாதார சீர்திருத்தத்தை ஏற்க மாட்டோம், அவசர சட்டத்தை ஏற்க மாட்டோம், கோட்சேவுக்கு செலவைக்கிறத ஒத்துக்க மாட்டோம், வளர்ச்சின்னு சொல்லி மதவாத அரசியலை பண்றாங்க. இவ்வளவு விமர்சனமும் உங்க நிறுவனர் சொல்றாங்க. இதையெல்லாம் நீங்க தேர்தலுக்கு முன்னாடி ஏதேனும் பொது செயல் திட்டம் சொல்லி, பொது வேலை திட்டம் சொல்லி இதற்கான உத்தரவாதத்தை வாங்கிட்டு நீங்க கூட்டணி சேர்ந்தீங்களா? இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, நாங்க பெட்ரோல் விலை ஏறிக்கொண்டிருக்கிறது, அதை குறைப்போம் என்று சொன்ன அரசு கச்சா பொருள் உலக சந்தையில் குறைகின்ற பொழுது, வரியை ஏற்றி செய்கின்ற பொழுது, இது நீங்கள் சொன்ன உத்தரவாதத்திற்கு மாறானது என்று நாங்கள் சுட்டி காட்டுகிறோம். நீங்க சொல்றது போது அடுக்கடுக்கா நாங்கள் சொல்றோமே குற்றச்சாட்டு. திமுகவோடு நாங்கள் கூட்டணி வைத்த போது அவர்கள் எண்ணிக்கை இல்லாத போது கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் எங்கள் மருத்துவரை அவர்கள் சொன்னார்கள், இந்த அரசிற்கு உங்களுடைய மதிப்பெண் என்ன என்று கேட்டார்கள். இது ஃபெயில் என்று சொன்னார். மிகப்பெரிய அளவில் அது அன்றைக்கு பேசப்பட்டது. அன்றைக்கு கூட்டணியில் நாங்கள் இருந்தோம். நாங்கள் நினைத்து வெளியேறினோம் என்று சொன்னால் ஒரு ஆட்சியை கவிழக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் ஒரு அரசின் மீதான மதிப்பீடை ஒருபோதும் நாங்கள் மாற்றி சொல்வதே இல்லை. இன்றைக்கு கூட மக்களுடைய எதிர்பார்ப்பை பாஜக நிறைவு செய்யவில்லை என்ற கருத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். திமுக ஆட்சி தொடர்ந்தது என்பதை சுட்டிக்காட்டுகிறேன். ஒன்று, மோடி ராஜ்நாத் சிங் டீமை விட மோடி அமித்ஷா டீம் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு மிகவும் பவர்ஃபுல்லா இருக்குது. அந்த டீமுக்கு மிகவும் முக்கியமானவராட்டும் சக்தி வாய்ந்தவராட்டும் சுப்பிரமணிய சாமி இருக்கிறாப்ல. இப்போ மோடியோட அஜெண்டாவில் சோனியா காந்திக்கு எதிராகவும் ராகுல் காந்திக்கு எதிராகவும் ஃபைட் பண்ணதுக்கு சுப்பிரமணிய சாமி தயாரா இருக்கிறாரு. ஜெயலலிதாவை எடுத்து ஃபைட் பண்ணதுக்கு பிஜேபி தலைவர்களே சுப்பிரமணிய சாமி மட்டும்தான் துணிச்சலோட சப்ஜெக்ட் ஒரு சுப்பிரமணிய சாமி இல்ல. அதனால சுப்பிரமணிய சாமி நினைக்கிறதா இங்க உள்ள தமிழ்நாடு அரசியல் நடக்கும். ஹெச் ராஜா கூட ஏற்கனவே நாங்க 2014 கூட்டணி பொருந்தா கூட்டணி, எங்க ஓட்டு அவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகல, அவங்க ஓட்டு எங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகலங்கிற கருத்தை தான் அவரும் முன்வைக்கிறாரு. அதாவது நான் மீண்டும் எம்பசிஸ் பண்றது என்னன்னா, நடக்குமோ நடக்காதோ, சரியோ தவறோ, அவங்க வந்து தங்களுக்கு மிகப்பெரிய பலம் இருக்குதுன்னு பிஜேபி தலைமை நம்புறாங்க. இல்ல இந்த கூட்டணி தொடரும் சொல்றீங்களா? இல்ல தொடராது. அது முடிஞ்சு போச்சுங்கிறத அனௌன்ஸ் பண்றது என்னைக்குங்கிறத பார்க்கணும். கூட்டணி முடிஞ்சு போச்சுங்கிறத தமிழகத்தை பொறுத்தவரை இரண்டு பேரும் பேசுகிற பேச்சை பார்க்கிறோம். கூட்டணி தொடர்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்களே. ஒரு சின்ன தெளிவே சொல்றேன். இப்போ இன்னைக்கு மகாராஷ்டிராவில் சிவசேனா தனியாக போட்டியிட்டது, மத்தியிலே தொடர்ந்தார்கள். ஏன் அது போன்ற ஒரு நிலைமை தமிழகத்தில் இருக்கக்கூடாது? ஒருவேளை தமிழக சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தனியாகவே நிற்கிறோம், இவர்கள் தனியாக நிற்கிறார்கள். தேசிய அளவில் எங்களுடைய ஆதரவு என்பது இந்த நாங்கள் வழங்கிய அடிப்படையில் இருக்கிறது என்று சொல்வதில் மாற்றம் இல்லை என்று நாகரிகத்தை மட்டுமே வழக்கறிஞர் என்டிஏல ரங்கசாமி நின்னாரு, பாஜக தனியா பாமக தனியா தான் நின்னது. அது பெரிய மேட்டர் இல்ல. இவங்க ஒரு சீட்டும் ஒரு டிசைடிங் மேட்டர் இல்ல. முன்னாடி வந்து டிசைடிங்கா இருந்தாங்க, 4 சீட்டு 5 சீட்டா போய் இவங்க சொன்னது நடந்து இவங்க ஒரு அறிக்கை விட்டா அதுக்கு ஒரு மரியாதை இருந்து, இப்ப எந்த அறிக்கைக்கும் மரியாதை கிடையாது. இவங்க தான் போய் பார்க்கணும், நம்ம அவங்க வந்து பார்ப்பாங்க. அந்த நிலைமெல்லாம் இருக்கு. ஆக கூட்டணி என்பது முடிஞ்சு போச்சு, அறிவிப்பு தான் வரணும். முடிஞ்சு போச்சு. கூட்டணி இருக்கிறதா அப்படின்றதுக்கு கூட்டணி தலைவர்களுடைய கூட்டம் தமிழ்நாட்டில் ஏன் ஒரு நாள் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம் இதுவரையிலும் நடக்கல? தேர்தலுக்கு பிறகு ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியாக கூடி தனித்தனியா தங்கள் தோல்வி தங்கள் வெற்றியை பேசினாங்களே தவிர தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்ற ஒரு கூட்டணி கேள்வி இருக்கு. அவங்களோட உடன்படுறேன். தேசிய அளவில் தலைமை இருக்கக்கூடிய பாஜக இதை நீங்க கேட்கறதுக்காவது அவங்க செய்யணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். உங்க உள்ள கிடக்க புரியுது, நம்ம தொடர்ந்து பேசலாம். பாமக விலகினாலும் கவலை இல்லை என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறிய கருத்து சமாளிப்பா சரியா தவறா என நேயர்கள் முன்னால் கேள்வி வைத்திருந்தோம். சமாளிப்பு என்று 41% நேயர்களும், சரி என 29% நேயர்களும், தவறு என 30% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு கஜேந்திரன், சமாளிப்புன்னு ஏன் சொல்றாங்க இவ்வளவு சதவீதம் பேர்? இல்லை, இன்னும் அதற்கான காலம் இருக்கு. இப்போ இங்க நம்ம அரங்கில் இருக்கிற வழக்கறிஞரும் தோழர் ராகவனும் பேசுறதும் கூட கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு விஷயம்தான். ஏன்னா முழுவதுமாக துல்லியமா அதை உடனடியாக அறிவிச்சிட முடியாது. இவர்கள் நடைபோடுவது 2016 நோக்கி, அது மாநில தேர்தல். அதற்கான ரொம்ப ஒரு அணுக்கமான சூழல் வரும்போது அதை ரொம்ப துல்லியமாக அறிவிச்சு, எங்கள் தலைமையில் கூட்டணி, நீங்கள் எங்கள் தலைமையில் வருவதா இருந்தால் வாருங்கள், இல்லை என்றால் விடைபெறுவோம்னு ரொம்ப தெளிவா அறிவிக்க முடியும். இல்ல அதற்கு முன்னமே கூட இன்னும் தேர்தலுக்கு அவ்வளவு நாள் இருக்கும்போது இப்பவே ஏன் சொல்றாங்க, இப்பவே இந்த பேச்சுக்களை எல்லாம் கட்சிகள் ஏன் சொல்கின்றனன்றது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. இல்ல அதற்கான சூழல்களும் இந்த ஒரு 10-20 நாள்ல, இந்த ஒரு மாசத்துல நடந்திருக்கு. அமித்ஷானுடைய வருகையை ஒட்டி 122+ அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட் அவங்க வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனைகள் கூர்மைப்பட தொடங்குது. இது ஒவ்வொன்றா நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு அரசியல் நிகழ்வுகளுக்குள்ளேயும் அந்த மதிப்பீடுகள் மாறிக்கிட்டு. பாமக விலகினாலும் கவலை இல்லைன்னு பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னது சரின்னு 29, சமாளிப்பு தவறுன்னு சொல்றவங்க 71 இருக்கு.
ராதாகிருஷ்ணன் சொல்ற கருத்தை தவறுன்னு சொல்றவங்க தான் அதிகம்னு எடுத்துக்கலாம் இல்லையா? அதாவதுங்க ஒரு விஷயம் அப்படி இல்லை, அப்படியே இருக்க வேண்டாம். எங்களை பொறுத்த வரைக்கும் தொடரணும்னு சொன்னோம். அதே நேரத்தில் ஒரு விஷயமும் பாட்டாளி மக்கள் கட்சி சகோதரர்கள் புரிஞ்சுக்கணும். அதை நம்ம கொஞ்சம் ஃபேஸ் பண்ணோம் கடந்த பார்லிமெண்ட் தேர்தலில். நீங்கள் கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு விமர்சனங்கள் சொல்லிட்டு நீங்கள் நினச்சா பிரைம் மினிஸ்டர்கிட்ட ஃபோனில் பேச முடியும், நேராக பேச முடியுன்ற போது பத்திரிகை மூலமாக ஏதோ ஒரு விதத்தில் அட்டாக் பண்ணிகிட்டே இருந்துட்டு கடைசியில் வாங்க நம்ம 2 பேரும் கூட்டணினா மக்கள் நம்ம தொண்டர்கள் 2 பேரும் இணைந்து ஒர்க் பண்ணுறதுல பெரிய பிரச்சனை வரும். மக்கள் இருக்கணும்னா இப்பவே ஒழுங்கா இருக்குன்னு சொல்ல வர்றீங்க. திரு பாலு கூட நிறைய கருத்து. நிச்சயமாக கூட்டணி என்பதற்காக எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் ரகசியமாக வைத்துக் கொள்வதோ அல்லது சொல்லாமல் இருப்பதோ எங்களால் ஒருபோதும் முடியாது. ஆனால் ஏதோ ஒரு கனவின் காரணமாக இவர்கள் தான் பெரியவர்கள், இவர்கள் வந்தால்தான் நாம் வெற்றி பெற முடியும் என்ற இவர்கள் போட்டு நாடாளுமன்ற தேர்தலில் சந்தித்த போது பல தோல்விகளை பாஜக அடைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு தமிழகம் இந்திய அளவில் மிக வித்தியாசமான ஒரு விஜயகாந்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துறாதீங்க அப்படின்றத நீங்க சொல்றீங்களோன்னு தோணுது. திரு ரவீந்திரன், உங்களுடைய நிறைவு கருத்து என்ன? ஒரு அமைச்சர் சொல்வது சரிதான். ஏன்னா பாமக இருக்க போறதில்லை, இருக்க வேண்டாம், அதை முறிக்கணுங்கிற அளவுல தான் எல்லா அறிக்கைகளும் ரொம்ப காட்டமாகவும் தெளிவாகவும் வந்துகிட்டு இருக்குது. என்னைக்கு முறிக்க போறாங்கிற அறிவிப்பு தான் பாக்கி. அரசியல் விவாதங்கள்ன்றது கண்ணாமூச்சியா தான் தொடரும், கூட்டணி உறவுகளும் அப்படித்தான் தொடரும்ன்றது மாதிரி தெரியுது. உங்க வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. நேயர்களே, மற்றும் ஒரு நேர்பட பேசு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல